நமக்கு ஒரு சட்ட பிரச்சனை வந்ததுன்னா பள்ளி மாதிரி குறுக்க நெருக்க ஓடுவோம், விழி பிதுங்குவோம், மண்டைக்கு மேல ஒரு அடி வரைக்கும் ஹீட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு ரத்தம் தலைகீழா பாயும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க லாயரை பார்க்க கூடாது, அட்வொகேட்டை தான் பார்க்கணும். அப்பா கதையாக்கிது, உன் மூஞ்சில என் பீச்சங்கைய வைக்க அப்பால ராங்கா போடுவான். ரெண்டுமே ஒண்ணுதான், அதை தெரிஞ்சுக்க முதல்ல அப்படின்னு நீங்க சின்ன பாஷையில எல்லாம் என்ன கேட்டக்கூடாது. வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? இப்ப லா காலேஜ்ல நீங்க எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணிட்டு, அதாவது அரியர் வைக்காம எல்லாமே பாஸ் பண்ணிட்டு வெளியில நீங்க வந்துட்டாலே நீங்க லாயர். சரி, அப்ப அட்வொகேட்னா யாரு? இந்த லாயர் தான் அட்வொகேட்டா கன்வெர்ட் ஆகிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு சட்ட படிப்பு படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வந்த உடனே நேரா போய் கோர்ட்ல ஏறி போய் வாதாடிக்கிறதெல்லாம் முடியாது. அதுக்கு ஒரு சீனியர்கிட்ட போய் ஜூனியரா வேலை பார்க்கணும். அவரு வந்துட்டு நீதிமன்ற வழக்கெல்லாம் கூட்டு போவாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாரு. அந்த மாதிரி 3 வருஷம் நீங்க வந்து உதவியாளரா ஒரு சீனியர்கிட்ட வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார் கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு. உடனே எனக்கு டாஸ்மாக் பார் தான் தெரியும், இது என்ன புது பாரா இருக்கு, சரக்குலாம் நல்லா குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது வந்து நீதிமன்றத்துக்கு உள்ளது பாரிஸ்டர் கவுன்சில். இதோட முழு பேரை தான் வந்து நம்ம சுருக்கி பார் கவுன்சில்னு சொல்றோம். அதுல பதிவு பண்ணணும். அதுல பதிவு பண்ணா அவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதுதான் லைசன்ஸ் டு பிராக்டிஸ். அதாவது நீங்க நீதிமன்றத்துல வாதாடலாம் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் அதுதான். பார் கவுன்சில்ல பதிவு பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க நீதிமன்றத்துல வாதாட முடியும். இப்ப பார் கவுன்சில்ல வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாலோ இல்ல நீக்கிட்டாலோ அதுக்கப்புறம் கூட நீங்க வாதாட முடியாது. அப்படி பார் கவுன்சில்ல நீங்க பதிவு பண்ணி நீங்க லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அப்பதான் நீங்க அட்வொகேட். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் லா காலேஜ்ல பாஸ் பண்ணி லாயர் ஆயிட்டேன். ஆனா வந்து நீதிமன்றத்துக்கெல்லாம் எனக்கு போக விருப்பம் இல்லை. நான் எந்த சீனியர்கிட்டையும் போய் நான் ஜூனியரா வேலை பார்க்கல. அப்பனா நான் புவாக்கு என்ன பண்ணுவேன்? அப்ப லாயர்னா யாரு? இப்ப நீதிமன்றத்துக்கு போகாமலே வேறு வேலைகள் மூலமாகவும் ஒரு சட்டப்படிப்பு படித்தவர் வந்து வேலை பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து லா காலேஜ் சட்ட கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்க்கலாம். அதாவது லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா அவங்க வேலை பார்க்கலாம். அது போக இந்த பேங்க், கார்பரேட் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, எவ்வளவு கார்பரேட் நிறுவனங்கள், அந்த மாதிரி பேங்க், கார்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து சட்ட உதவி எப்பவும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா பெரிய ஆளுங்க இல்லையா. ஸோ அவங்க மாச சம்பளத்துக்கு ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்க பண்ணலாம். நீதிமன்றத்துல சட்டப்படி படிச்சா நீதிமன்றம் போய் தான் பிழைக்கணும்னு இருந்தா. ஸோ இங்க வந்து மாச சம்பளம் வாங்கிட்டு நீங்க லீகல் ஒப்பீனியன் வந்து கொடுத்து பண்ண முடியும். அடுத்து வந்து 3வது பாத்தீங்கன்னா, இப்ப பத்திரப்பதிவு ஆபீஸ்ல ஆவணங்கள்லாம் வந்துட்டு, அதாவது அந்த டீடெல்லாம் வந்துட்டு தயாரிக்கிறாங்க இல்லையா, பத்திரப்பதிவு எழுத்தர்னு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் ரைட்டர். இந்த ஒர்க்குக்கு நீங்க லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சட்ட படித்தாங்க பாத்தீங்களா லாயர், அவங்களும் இதை பண்ணலாம். ஆமா. ஸோ நீங்க வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு தேவையான நிலம், வீடு, இதோட ஆவணங்கள் தயாரிக்கிறது, ஆமா, சேல்ஸ் டீடு இதெல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க வந்து தயாரிக்கலாம். அதுல நல்ல பைசா இருக்கு. அந்த மாதிரியும் சில வக்கீல் லாயருங்க வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிப்பா, இப்ப வந்து லாயரு அட்வொகேட்டுக்கு இப்ப வந்து வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. ஆமா, அப்ப வக்கீல்னு சொல்றாங்களே அவங்க யாரு? இந்த கேள்வி நியாயமான கேள்விதான். வக்கீல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அரபு சொல், தமிழ் சொல் இல்ல. WAKIL, வக்கீல். அதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா முகலாய அரசு ஆட்சியிலையும் சரி, ஆங்கில அரசு ஆட்சியிலையும் சரி, அவங்களுக்கு பேரு வந்து வக்கீல். அவருக்கு பேரு பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ்னு இருக்கும். உங்களுக்கு பதிலாக அவரு வந்து வாதாடுவார், கொஞ்சம் நுணுக்கம் தெரிஞ்சு. அது பேரு பிரதிநிதி. ஸோ அந்த வக்கீல்ங்கிறது யாரை குறிப்பான்? இப்ப அந்த கொஸ்டின் இருக்குல்ல, அது லாயரை குறிக்குமா இல்லைன்னா அட்வொகேட்டை குறிக்குமா? 2 பேரையும் குறிக்கும். ஆமா, வக்கீல்ங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை. அது நம்ம தொட்டு நம்ம பழகிட்டோம். ஆனா இதே ஃபாரின்ல வந்து வக்கீல்னு யாரும் வந்து சொல்றது இல்லை. இன்னும் லாயர்பாங்க இல்ல அட்வொகேட்டுபாங்க, அப்படியே பழகிட்டோம். இப்ப புழக்கத்துல அட்வொகேட்டுங்கிறது நிறைய வந்துச்சு. ஆமா. சோ வக்கீல்ங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை, அதுக்கு பிரதிநிதின்னு அர்த்தம்.
இப்ப லாயருங்கள்லாம் பண்றாங்கல்ல, சட்டத்துறையில சட்ட பல்கலைக்கழகத்துல வந்து பேராசிரியரா வேலை பார்க்குறீங்க இல்லையா, லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா போறது, பேங்க் கார்பரேட் ஆபீஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுக்குற, மாச சம்பளம் வாங்குற வக்கீலா அமர்ந்தது, அது போக நில ஆவணங்கள், சேல்ஸ் டீடு இதெல்லாம் பண்றாங்கல்ல, பத்திரப்பதிவு எழுத்தர் வேலை பார்க்கறது, இதெல்லாம் லாயர் தான் பண்ணணுமானா அப்படிலாம் இல்லை, அட்வொகேட்டும் பண்ணலாம். அதாவது நீதிமன்றத்துல வழக்காடுறாங்க இல்லையா, அவங்களும் இந்த ஒர்க்கை பண்ணலாம். ஆனா லாயருங்கிறது வந்து நீதிமன்றம் போகாம கூட வாழ்க்கை நடத்துறதுக்கான ஒரு விஷயம். அட்வொகேட்டுங்கிறது அதை விட கொஞ்சம் படி மேல் இல்லையா, அதனால அவங்களும் இதை பண்ண முடியாது. அவ்வளவு.